ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல 2 பள்ளியில பணிபுரியறதுக்கு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா உடனடியா மெயில் அனுப்புங்க. உடனடியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஆசிரியர் பாருங்க, இளங்கலை, முதுகலை, இடைநிலை, பாலர் பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 போஸ்டிங்குமே பாருங்க உங்களுக்கு அதிக காலியிடங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாத ஆசிரியர் அல்லாத பதவி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அலுவலக உதவியாளர், பாதுகாவலர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா தேடி தேடி கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்ல, மெயில் மட்டும் அனுப்புனா போதுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. எதுக்கு? ஆங்கிலம் பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 15,000 20,000 உங்களுக்கு சம்பளம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலுங்க. பாலார் பள்ளி ஆசிரியருங்க. பாலார் பள்ளியில பார்த்தீங்கன்னா மண்டசரி பயிற்சி பெற்றவர்கள், அப்படி இல்லைன்னா டிடிஇடி, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி பின்னணியில் சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. 12,000 15,000 உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது இல்லாத அலுவலக பணியாளர் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அதுக்கு 10,000 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. எம்எஸ் வேர்டு, எக்ஸல், போட்டோஷாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அலுவலக பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு பணியாளர் ஆண் பெண் பார்த்தீங்கன்னா 40 50 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பாருங்க 18,000 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுடைய விவர குறிப்பு, அதாவது ரெசிம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்றாங்க. இந்த ஸ்கூலுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாத மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பர் 1, மொபைல் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த ஸ்கூலுடைய நேம் பாருங்க, எஸ்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிங்க. இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்எம் நகர் மயிலாடியில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த ஸ்கூல் பார்க்கலாம். அடுத்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாருங்க, கணினி அறிவியல். இளங்கலை யூஜி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அதோட பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை நீங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, இந்தி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை நீ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத அலுவலக உதவியாளர்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அலுவலக உதவியாளர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பள்ளி அனுப்பக்கூடியவராக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படணும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்கள் விண்ணப்பத்தை மேலே உள்ள முகவரிக்கு அனுப்பவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்கூலோடைய அட்ரஸ் சென்ட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்க கால் பண்ணி அவங்களை பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். அதே மாதிரி ரெசியூம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்புக்கே நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. இந்த ஸ்கூலோடைய நேம் பாருங்க, தாகூர் வித்யாலயம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிங்க. சதாசிவ நகரம் மதுரை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. அதே மாதிரி 2 லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. கீழே மொபைல் நம்பர் பார்த்தீங்க, இப்போ லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா உடனடியாக விண்ணப்பிக்கலாம். ஸோ டேரக்டா கூட நீங்க பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.